வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறது 11ஆம் வகுப்பு பாடப்பகுதியில இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துகள் கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். 11ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் வந்து ஒரு 135 சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போறோம். வாங்க. பால் வகை, இயல்பு பண்பு, மாடம் மாளிகை, அமை மூங்கில், புரளும் ததும்பும், கரைகின்ற கத்துகின்ற ஒலிக்கின்ற. இதை கரெக்டா பார்த்துக்குங்க. கரைகின்ற கத்துகின்ற ஒலிக்கின்ற. சுழித்தோடும் சுழன்றோடும், மார்பு சுரந்த வளமான, மருகியது கலங்கியது, ஏதலி ஏழை அகதி, வட ஆரிய நாடு திருமலை, தென் ஆரிய நாடு குற்றாலம், ஆரளி மொய்க்கின்ற வண்டு, இந்துளம் இந்துளம் என்னும் ஒரு வகை பண், இடங்கனி சங்கிலி, உளம் உள்ளான் என்னும் பறவை, சலசவாவி தாமரை தடாகம். தடாகம்னா குளம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கும். அதனால அதை கவனம் பார்த்துக்குங்க. தரளம் முத்து. முத்துக்கு நிறைய பெயர்கள் கொடுத்துட்டே வர்றாங்க நம்ம தமிழ் புக்ல. அதனால இதை ஞாபகமா வச்சுக்குங்க. கா சோலை, ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சொல் ஒரு பொருள். முகில் தொகை மேக கூட்டம். இந்த ஒரு சொல் பன்மொழி அதை யாரு வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கமெண்ட் பகுதியில சொல்லிருங்க. மஞ்சை மயில், கொண்டல் கார்கால மேகம், மண்டலம் உலகம், வாவி தரங்கம் குளத்தில் எழும் அலை. வாவினாலும் குளம் அப்படிங்கிற ஒரு பொருள் தராங்க, பாத்துக்குங்க. அலி உலாம் வண்டு மொய்க்கின்ற. அலி உலாம்னா வண்டு மொய்க்கின்ற. காயா கொன்றை, நெய்தல், முல்லை, தலவம், பிடவம். இவையெல்லாம் என்னது? மழை காலத்துல பூக்கக்கூடிய மலர்கள். போது மொட்டு, அலர்ந்து மலர்ந்து, கவினி அழகுற, ஜகம் உலகம், புயம் தோள், வரை மலை, வண்ணம் அழகு, கழுகாசல் கழுகுமலை, ஜ்வசத்தம்பம் கொடிமரம். அது எப்படி எழுதிருக்காங்கன்னா இட் வ ஜ இஸ் த இம் ப இம். இட் ஜவசம்பம் கொடிமரம், இட் வ ஜஸ்தம்பம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதை வந்து கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்குங்க. சலராசி, கடலில் வாழும் நீர், அதாவது நீர்ப்பகுதியில் வாழக்கூடிய மீன் முதலிய உயிர் இனங்கள். அததான் வந்து சலராசி அப்படின்னு சொல்றாங்க. ஜலம் அப்படின்னா வந்துட்டு தண்ணீர் அப்படின்னு நமக்கு தெரியும். அது வந்து வடமொழி சொல். அதுல வாழக்கூடிய உயிரினங்களை சலராசி அப்படின்னு சொல்றாங்க. விலாசம் அழகு, நூல்புறம் சிலம்பு, மாசுனம் பாம்பு. பாம்புக்கும் நிறைய பெயர்கள் சொல்லிட்டு வராங்க நம்ம சொல் பொருள் பகுதியில. அதை கவனமா பார்த்துக்குங்க. மாசுனம்னா பாம்பு. இஞ்சி மதில். இஞ்சினா நம்ம என்ன நினைப்போம்? நம்ம உணவு பொருள் அப்படின்னு நினைப்போம். இதுல மதில் அப்படிங்கிற ஒரு பொருளும் கொடுத்திருக்காங்க. புயல் மேகம். புயலுக்கு மேகம் அப்படிங்கிற ஒரு பொருளும் வந்திருக்கு. கரங்கும்
சுழலும். சிதவல் தலைப்பாகை. தண்டு ஊன்றுகோல். தமியர் தனித்தவர். முனிதல் வெறுத்தல். துஞ்சல் சோம்பல். அயர்வு சோர்வு. மாட்சி பெருமை. நோன்மை வலிமை. தாழ் முயற்சி. பிரசவம் தேன். தேனுக்கு இன்னொரு பொருளும் இருக்கும், அது தெரிஞ்சா கமெண்ட் பகுதியில் சொல்லுங்க. புடைத்தல் கோல் கொண்டு ஓச்சுதல். கொழுநன்குடி கணவனுடைய வீடு. வரன் வறுமை. கொழுஞ்சோறு பெருஞ்செல்வம். உள்ளாள் நினையாள். மதுகை பெருமிதம். இக்கும் நீக்கும். இழுக்கு குற்றம். வினாயவை கேட்டவை. வரை மலை. கம்பலை பேரொளி. புடவி உலகம். எய்துதல் பெறுதல். வாரணம் யானை. யானைக்கும் நிறைய பொருள்கள் கொடுத்துட்டே வந்துட்டே இருக்காங்க. ஆண் யானைனா என்ன, பெண் யானைனா என்ன, அந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு. அதே மாதிரி பொதுவா யானைனா என்ன அப்படிங்கிறதும் நிறைய பொருள் கொடுத்துட்டே வராங்க. அது எல்லாத்தையுமே நினைவில் வச்சுக்கோங்க. பொறுத்துக பகுதியில் கொடுத்து பொறுத்த சொல்லி கேட்கலாம், இல்லைன்னா சரியா தவறா அப்படி கேட்கலாம். இதெல்லாம் இதுல எது தவறு, இதுல எது சரி, அந்த மாதிரி பகுதிகளில் நிறைய கேட்க வாய்ப்புகள் இருக்கு. பூரணம் நிறைவு. நல்கல் அழித்தல். வதுவைனா திருமணம். திருமணத்துக்கும் நிறைய பொருள் சொல்லிட்டு வராங்க, அதை பார்த்துக்குங்க. கோன் அரசன். கோ அப்படின்னாலும் அரசன் தான். மறுவிழா குற்றமில்லாத. துண்ண நெருங்கிய. பொறிகள் அப்படின்னா ஐம்பொறிகள், அதாவது ஐம்புலன்கள். தெண்டிரை தெளிவான நீரலை. விண்டு திறந்து. மண்டிய நிறைந்த. காய்ந்த சிறந்த. தீன் மார்க்கம். அக்பர் தீன் இலாகி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பார் இல்லைங்களா, அது ஒரு மதம் அப்படின்ட்டு. அதாவது தீன்னாலே மார்க்கம், மார்க்கம்னா வழி. அப்ப தீன் இலாகி அப்படின்னா அது ஒரு வழி, ஒரு கொள்கையை கொண்ட ஒரு வழி. கொன்மு மேகம். சமம் போர். விசும்பு வானம். விசும்பு அடிக்கடி கேட்டுட்டே இருக்க ஒரு சொல், அதுக்கான பொருள் தான் வானம். இது நீங்க கவனமா நினைவில் வச்சுக்கோங்க. அரவம் ஆரவாரம். ஆயம் சுற்றம். தழலை தட்டை. பறவைகள் ஓட்டும் கருவிகள். இறை உணவு. படுகை படுக்கை. சந்து பொந்து துளை. தமக்கை உடன் பிறந்தவள். அயர்ந்து சோர்ந்து. கொத்து பூமாலை. அன்னைக்கு தார் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தோம் இல்லைங்களா, அதே மாதிரிதான் இது. கொத்துனா பூமாலை. குழல் கூந்தல். நான்கூல் மண்புழு. கோலத்து நாட்டார் கலிங்க நாட்டார். வரிசை சன்மானம். குண்டலப்பூச்சி வளைந்து சுருண்டு கொள்ளும். சிலம்பு தண்டை பாடகம் கெச்சம் கடாலி. இதெல்லாம் என்னது? பெண்கள் அணியும் அணிகலன்கள். அணிகலன்கள்னா ஆர்னமெண்ட் ஆங்கிலத்துல. காயில் வெகுண்டல். அந்தம்னா முடிவு. அயன் பிரம்மன். மால் விஷ்ணு. ஆளாளம் நஞ்சு. ஓதுக சொல்க.
முழக்கம் ஓங்கி உரைத்தல். கனிகள் மாணிக்கம். படிகக்கல் பளபளப்பான கல். மீட்சி விடுதலை. நவை குற்றம். பதி அப்படின்னா உலகம், பதினா நாடு. 2 பொருள் கொடுத்திருக்காங்க, பாத்துங்க. பிழைப்பு வாழ்தல். நிறையம் நரகம். ஒரிய நோய் நீங்கிய. புறையோர் சான்றோர். யானர் அப்படின்னா புது வருவாய். நீங்க இப்ப அரசு பணிக்கு போனவனே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? புதிய ஒரு வருவாய் கிடைக்கும் இல்லைங்களா? அதுதான் யானர் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இதே நம்ம சொல்லியிருப்போம். மருண்டனன் வியப்படைந்தேன். மண்ணுயிர் நிலை பெற்றுள்ள உயிர் தொகுதி. கடிநகர் காவல் உடைய நகரம். காண்டி அப்படின்னா காண்க. பூம்பராகம் பூவில் உள்ள மகரந்தம். ஆகையிலா குற்றம் இல்லாத. தோட்டி துரட்டி. அயம் ஆடு குதிரை. புக்கவிட்டு போகவிட்டு. சீரிய துளி நுண்ணிய மணல். சிறு கால் வாய்க்கால். பரல் கல். முன்னீர் மடு கடலாகிய நீர்நிலை. அண்டையோனி ஞாயிறு. ஞாயிறுனா சூரியன், கதிரவன், இரவி. இந்த பொருள்களும் வரும், பாத்துக்குங்க. சாடு பாய். ஈட்டியது சேகரித்தது. எழிலி மேகம். பாடு உழைப்பு. ஓவா ஓயாத. வேதித்து மாற்றி. அவ்வளவுதான் நண்பர்களே. நம்ம 11ஆம் வகுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் பாடத்துல சொல்லும் பொருளும் முடிச்சிட்டோம். அவ்வளவு முடிச்சு விட்டோம். சூப்பர். எல்லாருமே நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. வரக்கூடிய தேர்வுகளுக்கு மிக முக்கியமான பகுதி தான் சொல்லும் பொருளும். நம்ம வீடியோவை பார்த்து ரொம்ப ரசிச்சு கேட்டுட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் ஒரு சல்யூட். இது போல இன்னும் புத்தம் புதிய பல வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு உங்களை நாடி. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேருக்கு, அதாவது தேவை உள்ளவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது கொடுக்க தான் பெருகும். நம்ம கொடுத்தோம்னா நமக்கு நிறைய பெருகும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றது மூலமா எனக்கு நிறைய மனசுல பதிஞ்சுக்கிட்டே வருது. அதனால ஒவ்வொருவரும் நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிப்போம். இன்னொரு ஒரு புதிய வீடியோல புதிய ஒரு பரிணாமத்தோட நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது பிரசாத் அருண் ஆகிய நான். வணக்கம்.